இந்த பெண்ணுக்கான அந்த தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும்ல, அவங்களுக்கு நிறைய விருப்பு வெறுப்புகள் இருக்கும்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக பல கதாபாத்திரங்கள் அங்கே அதே பூங்காவில் இந்த அம்மா கூட்டி போய் இங்கே இருமா அப்படி உன் தோழிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தோழிகள்னா அங்கே ஒரு நிலா, சக்தி, தேவி அப்படின்னு நிறைய பெண்கள் அவங்களும் இதே மாதிரி வரவழைக்கப்பட்ட மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. அங்கேருந்து அந்த பூங்காக்குள்ளேயே அவங்க பயணம் போகுது. அந்த பயணம் போகிற வழி எங்கும் திடீர்னு ஒரு மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டிக்குள்ளே போனால் குளிர்சாதன குடிக்கிறதுக்கு தண்ணி, பழங்கள் எல்லாம் இருக்குது. அங்கேருந்து இறங்குனா குடிசை வீடுகளாக இருக்குது. அந்த குடிசை வீடுகளுக்குள்ள போனால் ஊதுபத்தி வாசம் வருது. ஊதுபத்தி இல்லை, ஆனால் பூக்கள் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் இப்போ வானத்துலேருந்து தேவதைகள் வந்து தங்குறாங்க. இப்படியாக இந்த பயணம் போகும்போது ஒரு ஃபேண்டஸியாக, ஒரு கற்பனையாக இது போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு இடையில நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. யோகா, தியானம், அது எப்படி செய்யணும், அது செஞ்சா என்ன, ஒவ்வொரு பூக்களுக்கான குணங்கள் அதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க.